30 டேஸ் சேலஞ்சில் டே 8 கோலம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அழகான தாமரை கோலம் எப்படி போடலாம் அதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அவுட்டரில் வந்து டார்க்கர் கலரும் இன்னரில் வந்து லைட்டர் கலரும் ஃபில் பண்ணிக்கலாங்க. அந்த ஸ்கொயருக்கு சென்டரில் நம்மளோட ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஸ்டென்சிலை வச்சு நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க தாமரை ஸ்டென்சில் யூஸ் பண்ணி அந்த ஸ்கொயருக்கு அவுட்டரில் நம்ம கோலம் போட்டுக்கலாங்க. இந்த கோலம் நம்ம யாருக்காக டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னா சுவை இலைக்கு அப்படிங்கிறவங்களுக்காக தாங்க டெடிகேட் பண்ணுறோம். இந்த தாமரையை அப்படியே விடனா கூட விட்டுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக கலர் கூட ஃபில் பண்ணியிருக்கலாம். நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி பிங்க் கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். கவிதை நேரம். மண்ணின் மடியில் பிறந்தாலும் மலர்வது வானத்தை நோக்கி, துளி தண்ணீர் தொட்டாலும் தூய்மை காக்கும் தாமரை, வாசல் முன் பூத்த கோலத்தில் வாழ்வின் ரகசியம் ஒன்று, எங்கே இருந்தாலும் அழகாக மலரலாம் என்ற பாடம். நம்மளோட அழகான தாமரை கோலம் தயார்.